நார்வே நாட்டில் சரக்கு கப்பலின் 2ஆம் நிலை கேப்டன் தூங்கியதால் பாதை மாறி கடலோரத்தில் இருந்த பண்ணை வீட்டு தோட்டத்திற்குள் புகுந்த கப்பல் 4 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கடலுக்குள் இழுக்கப்பட்டுள்ளது. 135 மீட்டர் நீளமுள்ள NCL சோல்டன் என்ற சரக்கு கப்பல் வழி தவறி கடலோரத்தில் இருந்த ஜோஹன் ஹெல்பர்க் என்பவரது வீட்டின் தோட்டத்தில் நுழைந்து தரை தட்டியது. அலைகள் குறைவாக இருந்ததால் கப்பலை கடலுக்குள் கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டது. 4 நாட்கள் காத்திருப்புக்கு பின்னர் பெரிய அலைகள் எழுந்ததை பயன்படுத்தி மீண்டும் கப்பல் கடலுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.